பார்வதியை சீண்டும் கனி. கனி அவர்களுக்கு நாக்குல சனி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேச்ச பேசி, பூகம்பமா வெடிக்கக்கூடிய பிரளயமான விஷயங்கள ஒரு ரியாலிட்டி ஷோல ஜஸ்ட் ஒரு சாரியில கடந்துகிட்ட கனி அவர்கள், ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல பார்வதிய பத்தி, "பெரியாரிஸ்ட் பேசுற நீங்க, பெண்ணியம் பேசுற நீங்க, எப்படி இப்படி பேசலாம்?" அப்படின்னு சொல்றீங்க. எல்லா நிகழ்வுகளையும் நம்மளுடைய கோணத்துல கனி அவர்கள் மேல தவறா, பார்வதி அவர்கள் மேல தவறா, என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்க நம்மளோட ஸ்டைல்ல அனலைஸ் பண்ணி தெளிவா பேச வேண்டியிருக்கு. ஸோ வீடியோல நம்ம தெளிவா இத பத்தி பேச போறோம். பேசுறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க நம்மளோட ஸ்டைல்ல அனலைஸ் பண்ணிரலாம். கனி நாக்குல சனி. கனி அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சமைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ராஜமாதாவுக்கு முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்ல சமைக்கிறது மட்டுமே வேலையா இருந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பார்வதியை பார்த்து கனி வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. "நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன சமைக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக சைவத்தை நீங்க சமைச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. "உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உங்களை எல்லாம் பார்த்தா வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய நபர் போல தெரிகிறதே" அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். கனி, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாவோ, அவங்களுடைய ஆடைகளை பார்த்தாவோ, அவங்களுடைய உணவுகளை பார்த்தாவோ, அந்த உணவு முறையும் ஆடைகளையும் வைச்சு நீங்க இவங்க தான், இவங்களை பார்த்தா இப்படி தெரியுது, அவங்க தான் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபைல உங்களால எப்படி உருவாக்க முடியும்? நீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஜீனியரான்னு தெரியல, அவ்வளவு பெரிய அப்பா டக்கரான்னு தெரியல. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தருடைய உணவும் உடையும் அடிப்படை. அந்த அடிப்படையான உணவு பழக்கங்கள்ல ஒரு சிலருக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒண்ணு பிடிக்காது. அந்த இடத்துல ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி நாங்க அப்படி சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்மளுமே பார்த்தோம். ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம் பாரம்பரிய முறையில வந்து தன்னுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். இப்ப நம்ம முப்பாட்டனார் ஒரு வேலை செஞ்சிருப்பார். அவருக்கு வந்து இந்த உணவு பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு அதை பாரம்பரியமா அப்பா பண்ணுவார். "எங்க அப்பா இப்படிதான்ப்பா சாப்பிடுவாரு. எனக்கு அந்த கரைச்சு குடிக்கிற அந்த சாப்பாடு முறை ரொம்ப பிடிக்கும். ஒரு தயிர் ஊத்திக்க ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கிற அந்த உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கும்ல. அப்பாவை பார்த்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு அப்பா பண்ணியிருப்பாரு. அப்பாவை பார்த்துட்டு நம்ம பண்ணியிருப்போம். நம்மளை பார்த்துட்டு அந்த நம்ம குழந்தைகள் பண்ணுவாங்க. இந்த பாரம்பரிய முறையில வர்ற ஒரு விஷயத்தை தான் ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி அப்படிம்பாங்க. எனக்கு தெரியல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார முதல் நாள்ல இருந்து விஜய் சேதுபதி மாமா அவர்கள் சாண்ட்ரா மாமிக்காக விஜய் பார்வதியும் கமருதனும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில தாட்டி விட்ட வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் பிக் பாஸ் ஃபைனல் ஸ்டேஜ்ல யார் கோப்பையை கையில வாங்கினாங்கிற வரைக்கும் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கிறோம். எந்த இடத்திலும் தன்னை ஒரு சாதிய ரீதியான ஒரு பெண்ணா ஒரு மேற்கோள் காமிச்சு பார்வதி நடந்துகிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கனி அவர்கள் வந்து என்னதான் ஐடென்டிஃபை பண்ண விரும்புறீங்க? ஏன் பார்வதியை பார்த்து மட்டும் பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து, நீங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க போற ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் பார்வதியும் கமருதனும் எந்த ஒரு சேனலா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேறிய போட்டியாளர்களை பேட்டி எடுக்கும் போது பக்கத்துல கமருதீன் போட்டோவையோ பார்வதியோட போட்டோவையோ காமிச்சு, இவங்களை பத்தி என்ன நடக்கிறீங்க, இவங்க அந்த பர்டிகுலர் நிகழ்வுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியா இருக்கட்டும், வெளியில் இருந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் பிஃபோருக்கு முன்னாடி, பிக் பாஸ் ஆஃப்டருக்கு முன்னாடி விஜய் பார்வதி கமருதீன் மட்டுமே அவங்க எல்லாத்துக்குமே கான்டென்ட்டா இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கமருதீன் பார்வதி முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்களோட ரியலா இருந்திருக்கிறாங்க, ராவா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வருமோ அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க, என்னெல்லாம் தோணுதோ அதை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க பேசின அந்த விதங்கள் வந்து வயசு கோளாறுல ஒரு மாதிரி இருந்ததுன்னு நம்மளுடைய சேனல்லயே நம்ம தவறு செய்யும் போது தட்டி கேட்டிருக்கிறோம். அதே இடங்கள்ல ஒட்டுமொத்த போட்டியாளர்கள் எல்லாமே அவங்க கொடுக்குற இன்டர்வியூவா இருக்கட்டும், ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் விஜய் பார்வதியும் கமருதீனும் டார்கெட் பண்ணி அடிக்கும் போது அவங்க உண்மையா தாங்க இருந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான உணர்வு வந்திருக்கு. அந்த உணர்வு நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அப்படிப்பட்ட அந்த இரண்டு நபர்களை எல்லா இன்டர்வியூவிலும் எல்லா போட்டியாளர்களும் எல்லாருமே ஒரு பக்கா ஒழுங்கா பர்ஃபெக்டா நடந்துகிட்ட மாதிரியும், இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஐயா இவங்க என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா டார்கெட் பண்ணி பேசும்போது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் மக்களே. அவங்க ரெண்டு பேரும் தான் கண்டென்ட், அவங்க ரெண்டு பேரும் தான் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப கானா வினோதா இருக்கட்டும், விஜய் பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்க மூணு பேர்த்தையும் மக்கள் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? இவங்களை ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி விஜய் பார்வதியோ கமருதீனோ டார்கெட் பண்ணி பேசினாதான் பர்டிகுலர் பிக் பாஸ் போட்டியாளர்கள் கொடுக்கிற இன்டர்வியூவா இருக்கட்டும், அவங்க கலந்துக்கிற எல்லா நிகழ்வா இருக்கட்டும் ஹைப்ல போகும், டிஆர்பி சூப்பரா இருக்கும். இந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஆர்பிக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார முழுக்க யூஸ் பண்ணிட்டு, அதே டிஆர்பிக்காக ரெட் கார்டு கொடுத்துட்டு, அதே டிஆர்பிக்காக ஃபைனல் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ப்ராப்பர் சென்ட் ஆப் கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கனித்திரு அவர்கள்
அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல கணித்திரு அவர்கள் பேசின அந்த வார்த்தை சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாவே நீங்க இந்த உணவு தான் சாப்பிடுவீங்களோ அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபை கொடுக்க நீங்க யாரு? எப்படி நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாம்ப குத்தி இவங்கெல்லாம் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர் தான், இவங்கெல்லாம் சைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி நீங்க நிர்ணயிக்கிறீங்க? பெரியாரிஸ் பேசுற ஒரு பெண், பெண்ணியம் பேசுற ஒரு பெண் இப்படிதான் நடந்துக்கணும்னு வரையறையை கொடுக்க நீங்க யாரு? அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருடைய இண்டிவிஜுவல் லைஃப்லயும் அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்களுடைய பர்சனல். அதன் ஒரு எல்லை மீறி நடந்துக்கிறாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகளை வந்து சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல அவங்கள அந்த மாதிரி கப்பல் இந்த மாதிரி கப்பல் போட்டு அதை வெளியில வந்து பார்த்து அவங்களே மனசோடைஞ்சு போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்து ஒரு சேனல் முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில இப்படி ரெட் கார்டு கொடுத்து டிஆர்பிக்காக வெளியில தட்டி விட்டாங்களே, எங்க 2 பேர்த்துக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு சொல்லி மன ரீதியா ரொம்பவே நொந்து போயிருக்கிற அந்த 2 நபர்களை மட்டும் டார்கெட் பண்ணி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்த எல்லா போட்டியாளர்களும் ஏன் டார்கெட் பண்ணி பேசுறீங்க? உங்களுடைய டிஆர்பிக்காகவும் உங்களோட வியூஸ்க்காகவும் ஏன் ஒரு 2 நபர்களை மட்டும் சமூக ஊடகங்கள்ல அதிக விவாதங்கள்ல பேசிட்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு கணித்திருவா இருக்கட்டும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ பதிவின் மூலியமா சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பேசுங்க, உங்களுடைய டேலண்ட்டை பேசுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணதை வச்சு பேசுங்க. ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி அடிச்சு 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 அடுத்தவங்க அப்படி இவங்க வந்து இப்படி அவங்க வந்து அப்படி அப்படின்னு பேசி பேசி ஒரு வியூஸ்க்காகவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்களே உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். கணித்திருவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல முறையாக ஒரு அம்மா ரோலா இருந்து சமைச்சு போட்டிருக்காங்க. அதை தாண்டி எப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு ரியாலிட்டி ஷோவில் நடந்துகிட்ட விதங்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய போட்டோக்களை எடுத்து சமூக ஊடகங்களில் உங்களையும் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணணுமா? உங்களுக்கு தெரியும், எப்ஜேக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு. உங்களுடைய விஷயங்களை எல்லாம் சாதாரண எடுத்துக்கிற நீங்க மத்தவங்களை மேற்கோள் காட்டும் போது மட்டும் ஏன் வந்து ஒரு மாதிரி காமிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை காமிச்சு ஐயோ பார்வதி அது பொல்லாதது ஒரு மாதிரியார பொண்ணு அப்படின்னு ஒரு ஏன் ஸ்டாம்பை குத்துறீங்க? ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கமருதனும் ஒரு மீடியா ஃபேஸ், பார்வதியும் ஒரு மீடியா ஃபேஸ். இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன ஏஜ் தான் இருக்கு. பர்டிகுலர் குறிப்பிட்ட வயசுல இன்னும் அவங்களோட டிராவல் ஜெர்னி நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நபர்களை சீண்டி 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 இப்ப அந்த ஸ்டார் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோல கூட கமருதன் கேஷுவலா போயிட்டு கர்ச்சீப் கொடுக்கும்போது திவ்யா கணேஷ் சொல்றாங்க, கமருதீன் இந்த இடத்துல நீங்க எனக்கு கர்ச்சீப் கொடுத்துட்டீங்களே, வெளியில போய் நீங்க என்னெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு, என்ன சந்திக்க வேண்டியது இருக்குது, ஜஸ்ட் நீங்க ஃபேஸ்ல ஒரு தொடச்சிக்கிறதுக்காக கர்ச்சீப் கொடுத்துருக்காங்க. உடனே பார்வதி கிட்ட போயிட்டு ஏதோ அடி விழுகிற மாதிரி உதவி விழுகிறாங்க. பார்வதி எல்லாம் அவ்வளவு ஒரு நாலேஜ் இல்லாத பொண்ணு இல்லை. ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து எப்படி எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது அதை கொச்சப்படுத்துகிற அரோரா. அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாம் எதுக்கு? எனக்கு அவனுக்குள்ளாரே ஒரு நல்ல ஒரு அழகான லவ் பாண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த அரோரா ஏன் நான் பார்க்கும்போதெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்றா அப்படிங்கிற அந்த பொசசிவ் வேற. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் எந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம பொசசிவ் ஆகணும்? ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. அவங்க ஸ்கிரிப்டா அதை செய்யலை, யதார்த்தமாக அந்த நிகழ்வு நடக்கும்போது அதுக்காக பொசசிவ் பண்ணினாங்க. அது சரிதான். அதே ரியாலிட்டி ஷோவை தாண்டி இது ஸ்டேஜ் ஷோ, இது ஸ்கிரிப்ட் ஷோ. இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இப்படியெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டிஆர்பி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆரோரா சிம்க்ளைரும் கானா வினோத்தும் அந்த இடத்துல கமருதீனும் சேர்ந்து ஒரு ரோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு. இதை பார்த்துட்டு பார்வதி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க டிஆர்பிக்காக தான் பண்றீங்க. இந்த இடத்துல திவ்யா கணேஷ் அவர்களுக்கு போய் கர்ச்சீப் கொடுக்கும்போது அதை வந்து ஐயோ கமருதீன் நீங்க எனக்கு கர்ச்சீப்லாம் கொடுத்துட்டீங்க வெளியில. இந்த மாதிரி பார்வதிக்கு தெரியுங்க ஸ்டேஜ் ஷோ, ஒரு ஸ்கிரிப்ட் ஷோ, எதெல்லாம் பண்ணுனா ஷோ போகுங்கிறதுக்காக அவங்க பண்ற வேலைகளுக்கெல்லாம் பொசசிவ் ஆகிக்கிற அளவுக்கு அவ்வளவு மென்டாலிட்டி இல்லாத பெண்ணா பார்வதி? வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க மக்களே. பார்வதிக்கு மட்டும் இந்த மாதிரி ரெட் கார்டு இஷ்யூ ஆக்ட் பண்ணா கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா பக்கா ஆக்ட் போட்டு சபரி அடிச்சு அந்த நூலிலையில் உயிர் தப்பியதாகவும் நூலையில கண் பார்வை தப்பியதாகவும் சொல்ற அந்த பார்வதி பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா போட்டியாளர்களுக்கும் ரெட் கார்டு கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு திறமையான பெண் பார்வதி. இந்த திறமையான 2 நபர்களை சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் போட்டியாளர்கள் எல்லாமே அவங்கள டார்கெட் பண்ணி பண்ணி அவங்கள நோஸ்கட் பண்ணி பண்ணி பேசுற அந்த வியூஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது தேவையும் இல்லை. கணித்திரு அவர்களே, நீங்க சொன்ன அந்த வார்த்தை தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா நீங்க அசைவம் சாப்பிடக்கூடிய நபர் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சைவம் சாப்பிடக்கூடிய நபர் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பங்க. நினைச்சா சபரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது வந்து நான் அசைவம் எடுத்துக்குவேன், ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்னோட கான்சென்ட்ரேட் வந்து கண்ட்ரோல்ல வராது, அசைவத்தை எடுத்துக்க மாட்டேன், சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உணவுங்கிறது தனிப்பட்டவனோட ஒரு உரிமை. அந்த உணவை வச்சு நீங்க சாப்பிடக்கூடிய ஆள் அப்படின்னு நீங்க பேசுனதுக்காக நீங்களே சாரி கேட்டிருக்கிறீங்க. திரும்பவும் இன்டர்வியூக்கெல்லாம்
ஏன் அதை எடுத்துட்டு வர்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வைவர் கேம்ல பயங்கரமான ஒரு மொமெண்ட்லாம் பண்ணி வெளியில வந்தாங்க. அவங்க ஒரு டேலண்டா இருந்தாங்க. அந்த சர்வைவர் கேம வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல ஒருத்தரோட சாரிய கட்டிங் போட்டு ஒரு மாதிரியான வேலைகள பண்ணி அவங்க கிட்டலாம் குடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆளாத்தி எடுத்து உங்களுடைய சகோதரிய அழகா வரவேத்துக்கிட்ட நீங்க, பார்வதியை போன்ற ஒரு நபர்கள வெளியிடங்கள்ல ஏன் இந்த மாரி ஒரு ஸ்டாம்பிங் பண்ணி, இப்படி பேசுற அவங்க, அப்படி பேசுற இவங்க, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பார்வதிக்கு தெரியும், கமருதனுக்கு தெரியும். அவங்க ரொம்பவே குழந்தைகள் கிடையாது. எப்படி பொது வெளியில பேச வேண்டும், தவறு இழைக்கும் பட்சத்தில் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிற அந்த நபர்கள், எந்த இடத்துல எப்படி நடந்துக்க வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்லிக் குடுத்து தான் ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும்னு இல்ல. அப்படி பார்த்தா எஃப்ஜே கூட நீங்க இப்படியெல்லாம் தான் நடந்துக்கணும் அப்படின்னு பார்வதியோ, கமருதனோ சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வரையறைக்குள்ள தான் நீங்க நடந்திருப்பீங்களா? அப்படிங்கிறது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீங்களும் வந்து உங்களுடைய சௌகரியத்துக்காக, ஒரு அம்மாவா நான் நடந்துக்கிட்டேன், ஒரு அக்காவா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ, அதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன் மக்களே. பார்வதியா இருக்கட்டும், கமருதனா இருக்கட்டும், எல்லா போட்டியாளர்களும் எங்கேயாவது பெரிய விமர்சனம், சர்ச்சை பேச்சுக்கள பேசிட்டு இருக்கிறாங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பார்வதியும் கமருதனும் மட்டுமே வச்சு வெளியில வந்த போட்டியாளர்கள் எல்லாமே ஒரு சில சர்ச்சை பேச்சுகளையும் அவங்கள சீண்டி அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறது ஏன்? ஏன் அப்படி பண்றாங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களை எல்லாம் காமிச்சாதான், இவங்களை எல்லாம் பேசினாதான் டிஆர்பி போகும், முழுக்க முழுக்க வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா சோசியல் மீடியாக்களும் முழுக்க முழுக்க பார்வதியும் கமருதனையே பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின கரண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா, கரண்ட் நியூஸ்களையும் மூவி ரிவ்யூக்களையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you the next video. Bye மக்களே.